அழகாஸ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மை கிஃப்ட் லெவல் 9999 அலிமேட்டட் கார்ட்ஸான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த எபிசோடு இன்னமும் வேறு லெவலாக இருக்கும். ஹீரோக்கு எத்தனை சர்வெண்ட்டு பத்தாத்துக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க வருவாங்க பாருங்க. எல்லாம் ஹீரோ குஜாலாக தான் இருப்பான். ஆனாலுமே அவனுடைய பழி வாங்குற நோக்கன்றது மாறாது. அது எல்லாமே இன்னமும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. முடிஞ்சளவுக்கு என்னுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தவங்க கமெண்ட்டை சொல்லுங்கள், நல்லா இருந்தா இல்லையான்னு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது எபிசோட தொடர்ச்சி போடலாமா வேணும்னு சொல்லுங்கள். சரிங்க, நம்ம கதை போடலாமா? இப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த டஞ்சன்ல 3 வருஷம் கடந்து படிச்சு அதே இடத்துல ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கான். அங்க தனக்குன்னு ஒரு சிட்டியவே உருவாக்கிட்டான். அங்க அவனுக்கு வரவேற்பு பார்த்தா ஏகப்பட்ட மேடு கொடுக்குறாங்க பாருங்க. 1 2 100 இல்ல கண்டிப்பா அதுக்கும் மேல தான் இருப்பாங்க மேடு. எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி மாஸ்டர், வாங்க வாங்க. அதெல்லாம் அப்படியே கோதுமமா இருக்கும் பாக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் அதுல இருக்க மேட்ஸ் எல்லாமே எங்களுடைய மாஸ்டர் பாத்தீங்களா, பார்க்கவே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காரு, அவருக்கு நான் தான் கரெக்டான ஜோடி, அவருக்கு இனி நான் சந்தோஷப்படுத்த போற மாதிரி ஆளுக்கு இன்னொரு பக்கம் பணம் ஆரம்பிக்க. பக்கத்துல இருக்க நம்ம ஆள் பார்த்தா கடுப்பாட்டு இருக்கா. மாஸ்டர் ஒரே வார்த்தை சொல்லுங்க, இவங்க எல்லாருமே வேலையை விட்டு தூக்கல, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, என்னுடைய பொசிஷன் பிடிக்கலன்னு பாக்குறாங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல, அவங்க என் மேல அக்கறையா இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த டஞ்சன்ல டவுன் எல்லாம் இருக்கு. மாஸ்டர் லைட் வாங்க வாங்க அப்படின்னு ஊருக்குள்ள எல்லாருமே அவனை வரவேற்கிறாங்க ஹீரோவை. மாஸ்டர் முடிஞ்சளவுக்கு இந்த இடத்துல அதிகப்படியான மக்கள் இப்படி வச்சுட்டு இருக்கீங்களே, அது உங்களுக்கு நல்லது தானா? பரவாயில்ல மாஸ்டர் 3 இயர்ஸ்ல வந்து பாப்புலேஷன் இந்த இடத்துல பெருசா இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. இருந்தாலுமே இன்னும் மத்த காட்சை பத்தி நான் என்னமோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கவலைப்படாதீங்க. ஆயோக்கின்னு வரக்கூடிய ஒரு ஸ்கவுட்டிங் உமன் இருக்கா. அவளுக்கு இந்த பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரியும். அவன் மேப் எல்லாமே கரைச்சி குடிச்சவன். நல்ல விஷயம்பா. ஆனா மாஸ்டர் அவர் ஒரு போன மாதிரி நடிப்பா. இருக்கட்டும் பரவாயில்ல. என்ன கேட்டுன்னு என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் பெஸ்ட் எலியா. அப்படியா? அப்புறம் இன்னொருத்தையும் நான் அறிமுகப்படுத்துறேன், நியூ மேஜிக் டெவலப்பர், அவளையும் நீங்க பயன்படுத்தலாம். அப்புறம் இன்னொருத்தையும் இருக்கான் அப்படின்னு ஒவ்வொருத்தர அவன் அறிமுகப்படுத்துறான். யாரெல்லாம் பவர்ஃபுல்லான கார்டு உள்ள ஆறுங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ இன்னும் கொஞ்சம் உள்ள போக போக அங்க பார்த்தா ஒருத்தன் வந்து நிறுத்துறான். யோ லைட்ட, உனக்காக தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் திமுறை சொல்ல மேடு உன பக்கம் கடுப்பாவான். உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன் ஜாக்ஸ், மாஸ்டர் கிட்ட நீ ஏதோ பெரிய ஆள் மாதிரிலாம் நடந்துக்காத. எப்படி நீ அவட கூப்பிடலாம்? அப்படி இல்ல பரவாயில்ல ஜாக், என்ன விடவும் வயசுல அதிகம்ன்றதுனால அவனை நான் இப்படியே கூப்பிட்டுன்னு வர்றேன். சரியா சொன்னா? நீ என்னடி இதுக்கு டென்ஷன் ஆகுற? அது மட்டும் இல்லாம எனக்கு ட்ரைனிங் தேவைப்படுதுலப்பா, நீ கவலைப்படாத. சரிங்க மாஸ்டர், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்து ஹீரோ இவங்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். பரவாயில்ல, நல்லாவே ட்ரை பண்ண. இப்ப இன்னொரு அட்டக்க பாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துக்கு திடீர்னு வரா எல்லாமே கிளியரா இருக்கு. இவ பேர் வந்து நசுனா. லேடி நசுனா, குட் மார்னிங். நீங்க பெட்ரோலுக்கு வந்திருக்கீங்க? ஆமாப்பா மாஸ்டர், லைட் கொடுத்து ஆர்டர்னு பேர்ல நான் இந்த சூப்பர்வைசர் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா லேடி நசுனா ரொம்பவும் சூப்பரான வேலையை பாக்குறாங்க. அவங்க நல்லாவா சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு போயிட்டு எதுக்கு அவர் அந்த வேலையை கொடுக்கணும் தெரியல. கண்டிப்பா இவங்க தான் அவருக்கு ஏற்ற ஜோடியா இருக்கணும் அப்படின்னு இவ்வளவு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதனாலே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உங்க வேலையை சிறப்பா பாக்குறீங்கப்பா, இருங்கப்பா நான் மாஸ்டர் கிட்ட பேசி உங்களுக்கு தீபாவளி வந்து போனஸ் வாங்கி கொடுக்குறேன். அடுத்ததான் எங்கிட்ட பெட்ரோல் போக போறீங்க? அதை நான் டிசைட் பண்ணலையே. அப்ப நீங்க வெளி பக்கம் போயிட்டு பெட்ரோல் பண்ணி பாருங்க, அப்ப நல்லா இருக்கும் அது. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான மொத்தத்துக்கு டாப் சீக்ரெட் ஸ்பாட் ஒன்று இருக்கு. உங்க லேடி நான் சொன்னா என்னப்பா சொல்றீங்க, இதுங்க வில்லத்தனமா பாக்குதுங்க, ஏதோ ஒன்று இருக்குன்னு. அவ அங்க போனா ஹே மே நான் சொன்னா என்ன விஷயமா இங்க வந்தேன்? இது மாஸ்டர் லைட்டோடைய பெட்ரூம் ஆச்சு. நான் பெட்ரோல் போகிறது வந்தேன். பெட்ரோல் போகிறதுல இங்க ஒன்னும் அவசியம் இல்லை, நீ வெளியே கிளம்பு. இது மாஸ்டர் ரூம். இது மாஸ்டர் லைட்டோடைய ரூமா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை அவர் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறியா? ஆனா ஜாக் இந்த இடத்துல ட்ரைனிங் எடுக்கிறது நான் கேள்விப்பட்டேனே. நான் க்ளீன் பண்ணது வந்தா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஆல்ரெடி எப்பவுமே அவருக்கு என்ன ரொம்பவும் பிடிக்கும், அது தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலுமே அவர் ரூம்ல ரொம்ப அழுக்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் க்ளீன் பண்ணதுக்கு வந்தேன். அப்படி நீங்க புகழ்ந்து பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு உள்ள போறான். அடே எங்கப்பா, இங்க தான் அவர் தூங்குவாரா? இந்த இடத்துல தூங்குவாரா? நானும் அவர் கூட படுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா சரியா சொன்னேன், அவர் இங்க தான் தூங்குவாரு. பெட் அரேஞ்ச் பண்றது ஒரு விதமான கலை தான். அதெல்லாம் நான் கை வந்த கலை, எனக்கு கரெக்டா நான் பண்ணுவேன். அப்ப அது எப்படி பண்ணது எனக்கு சொல்லிதான். அவர் எப்படியாச்சும் அதை பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணும். அதெல்லாம் வியாபார ரகசியம், யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஏய் சூப்பர்பா, ப்ளீஸ் பா, அது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லுப்பா உனக்கு ஏத்த மாதிரி. அதனால நானும் கொஞ்சம் பண்றேனே, சொல்லிக்கூட சின்ன சொல்லிக்கூட. இவ எனக்கு அந்த அளவுக்கு மோசமான எனிமி எல்லாம் கிடையாது. இருந்தாலும் என்னோட இடத்த பிடிச்சி மாஸ்டர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவான்னு பயமா இருக்கு. அடக்கடவுளே, ஆல்மோஸ்ட் நான் மறந்துட்டேன்பா. நான் இங்க வந்ததுக்கான காரணம் மேட்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு என்ன அனுப்பிச்சு வச்சாங்க, ஏதோ ஒரு மெசேஜ் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான். எங்க இது எங்க அப்படின்ற மாதிரி அவ தேடிட்டு இருக்கான். ஏதோ இதுதான் அந்த மேட்ஸ் விஷயங்களை அப்புறம் படிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு கோரிக்கை. அதாவது ஹீரோ கூட நெருங்கி இருக்கிற மாதிரி எல்லா கோரிக்கையும் இருக்குது. ஓ நான் சொன்னா அப்படியா? ஆனா பிரச்சனை எதுவும் கிடையாது, நான் எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் தான் ஹெட்மேட்ல. சரி ஓகேப்பா, நீயே பாத்துக்கோப்பா. அப்புறம் நீ வந்து எனக்கு எந்த விதமான தொல்லையும் இதுக்கப்புறம் கொடுக்காத. இந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி காசை கொடுத்து அமைச்சிருவா. ஷவா போறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவ கடைக்கு வந்துட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கா பன்னு அப்புறம் மில்க். அவருக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறன்ற மாதிரி அவன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இன்னொருத்தைய காமிக்க அவன் பார்த்தா போன மாதிரி கத்திட்டு இருக்கான். அயோக்கியா என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? ஃபாரஸ்ட்ல உனக்கு எந்த விதமான வேலையும் இல்லையா? ஆமாமா எதுவும் இல்ல. நம்ம டோரிமன் சாப்பிடுவோனே, அந்த டோரே ஆகி உனக்கு வேணுமா? இல்ல எனக்கு எதுவும் வேணும். வேணாவா? சரி நானே சாப்பிடுறேன். ஏன்டி மியாவ மட்டும் சொல்றீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? எதனா கொஞ்சம் வாயை தந்து பேசுறீ, மாஸ்டர் கிட்ட மட்டும் பேசுறேன். அதுக்குமே மியாவும் தான் பதில் சொல்றான். ஸ்கவுட் வேலைலாம் நீ பிரமாதமா பண்ணுவேன், உனக்கு எல்லா விதமான ஏரியாவும் நல்லாவே தெரியும், மேப்பிங்லாம் பக்காவா போடுவேன். ஆனா நீ என்னடானா உமனா மூஞ்சி மாதிரி ஒரு வார்த்தையும் பேசாம இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? அது கண்டிப்பா நீ எனக்கு உதவி பண்ண ஃபாரஸ்ட்ல இருக்கிற அதிகப்படியான மாச்சஸை கொண்டு நான் மாஸ்டர் கிட்ட நல்ல பேர் இருப்பேன். இவ ரொம்ப தொல்லை பண்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவ்வளவு கடுப்பா ஒரு அயோக்கியம். எனக்கு தெரியும் ஏன்னா என்ன சமன் பண்ண பிறகுதான் உன்னையும் சமன் பண்ணுவாங்க. அதனால தானே நீ கொஞ்சம் வெக்ஸா இருக்க. ஏன்னா உன்னை விடவும் ரொம்ப வயசுல அதிகம், அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல்லான ஆளுன்றதுனால. ஏய் கம்முன்னு இருப்பேன். சும்மா எனக்கு தேவையில்லாதெல்லாம் கதை பேசியிருக்காத. நான் கொடுத்த அந்த மேப்பை வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீ போயிட்டு அவகிட்ட இதை கொடுத்துரு.
அப்படியே வாயை திறந்து இப்ப பேசுறான். அப்படி இல்லைன்னா நானே கூட கொடுத்துருவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. சும்மா கத்திட்டே இருக்கான். என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கா, நம்ம இப்போ பழகதெல்லாம் எவ்வளவுதானா? சரி ஓகே நீ அதை கொடுத்துக்கோ, நானும் கொடுக்க மாட்டேன், எனக்கு பேட்ரோல் வேலை இன்னொன்று இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுற மாதிரி அவன் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோடைய கிரவுண்ட் ரூம் இருக்கு, அந்த இடத்துல அவ போயிட்டு டோரா யாக்கின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. டோரிமான் சாப்பிடுவோல யாப்பா அடியோ, இந்த இடத்துல இருந்து மாஸ்டர் கத்தனா இப்படிதான் இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு மாஸ்டர் இருந்தாலும் ஜாலியாக இருக்கலாம். அவர் கூட இவர் வேற எங்க போயிட்டாரு, ட்ரைனிங் வர எதுங்கிறாரு. இந்த இதுதான் உட்காருவாரு, அவர் கூட உட்கார முடியலனாலும் இவர் உட்காந்து இடத்தையாச்சும் நான் உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த சீட்டை உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு உடையிற சவுண்ட் கேட்டு அவ பதறி போயிடுவா. என்னமா அது உடையுது? அப்புறம் பார்த்தா கீழே அந்த இடத்துல இருந்த சிலையோட ரக்க உடையுது. உடனடியா ஓடுவா, பாருங்க தலை தெறிக்க ஓட்டிட்டு ஓடிடுவா. அது பார்த்தா ஒண்ணுமே ஆகாம இருக்கும். இன்னொரு பக்கம் இவனுங்க ட்ரைனிங் பார்த்து பலமா பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, உனக்கு கட்டில இப்ப என்னுடைய ஆடிகள் எல்லாத்தையுமே நீ தாக்க பிடிக்கிற நல்லாவே. அதுக்கப்புறம் பார்த்தாப்புல ஜாக்கு ஹீரோ நன்றி சொல்லிட்டு இருக்கா. நீ கொடுத்த ட்ரைனிங் எல்லாமே ரொம்ப ஒர்த்து தான்ப்பா, அது பிரச்சனை இல்லை. அடுத்த முறை நீங்க என்னுடைய அட்டாக் எல்லாமே டாஜ் பண்ணி என்ன அட்டாக் பண்ணவும் செய்யணும். உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா நீங்க திரும்ப ஜீரோ ஆகக்கூடாது, சரியா? நீ சொல்றது எனக்கு புரியுது. இந்த உலகத்துல நான் மேல போகும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா தான் எல்லாருக்கும் தெரியணும். ஆனா என்னுடைய சொந்த கதை என்னன்றது உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி நடந்தது. நான் என்னுடைய ரிவெஞ்சுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா பழி வாங்குவேன், சக்திசாலியா மாறுவேன் அப்படி ஹீரோ சொல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா மே இருக்கிற இடத்துல நிறைய மேட்ஸ் இருக்காங்க. அவை விலங்குகளை முளைச்சு பாக்குறா. நான் இந்த உங்களை எல்லாரும் கூப்பிட்டதுக்கான ஒரு காரணம் இருக்கு, தெரியும்ல? தெரியாதுங்களே, உண்மையிலே தெரியாதா? மாஸ்டர் லைட் உடைய ரூம்ல அவர் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி எதனா ஒரு வேலைகளை செய்யணுன்றதுக்காக நீங்க ஏதோ ஆசைப்பட்டு ரெக்வஸ்ட் மூலியமா அவளுக்கு அனுப்பிச்சிருந்தீங்களாமே, அது எல்லாமே என் காதுக்கு வந்தது. உண்மையிலே மேடா இருக்கிற வேலையை நான் மட்டும்தான் அவர் கூட இருந்து பண்றேன்ற பொறாமையில நீங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன என் இடத்த பிடிக்கலான்னு பாக்குறீங்களா? அவளுக்கு மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க அவர் மேல அக்கறையா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இதை பத்தின ரீசன் என்னன்றதை மொத்தமா சொல்லுங்க. அதை எப்படி நாங்க சொல்றது அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி அதுங்களை ஒளியே சொல்றதுக்கு தயங்குதுங்க. நீ சொல்லு நான் சொல்லுன்ற மாதிரி. சரி ஓகே, சொல்ல மாட்டீங்கன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். சரி டென்ஷன் ஆகாதீங்க. அதுவும் இல்லாம தேவையில்லாம எதுக்கு நீங்க நசுனா கிட்ட அந்த மெசேஜ் எல்லாமே டெலிவரி பண்ண சொன்னீங்க? நான் தான் சொன்னேன்லப்பா, தேவையில்லாம நசுனா கிட்ட நம்ம கொடுத்துருக்க கூடாதுப்பா. அவங்க பாருங்க எக்கு தப்பா மாட்டி விட்டு போயிட்டு இருக்காங்க. உண்மைதான், ஆனாலுமே நமக்குள்ள அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுருந்தே. ஆமா, நம்ம ஹெட்மேட பத்தி தப்பா எதுவுமே சொல்லியே அவங்க எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ தப்பா சொல்லுங்க அவங்கள பத்தின்ற மாதிரி ஆளாளுக்கு ஒன்று பக்கம் சொல்ல போய் இவ புரிஞ்சுக்கிறான். இவங்க எல்லாரும் இவகிட்ட ஏதோ ஒன்று சொல்ல போய் அவ வந்து இன்னொரு பக்கம் ஏத்தி போட்டியா மாட்டி விட்டு போயிட்டு இருக்கானு. சரி ஓகே, நீங்க கேட்கற எல்லா விதமான டிமாண்டையும் நான் இப்போதைக்கு ரிஜெக்ட் பண்றேன். என்னது, கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஒரு இடத்துல 4 பேருக்கு ஒரு வேலை இருக்கு. கண்டிப்பா நீங்க த்ரோன் ரூம்ல போய் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பார்த்து அந்த இடத்துல இருக்க ஒரு சிலையும் உடையாம பக்காவா கிளீன் பண்ணணும். ஆனா அது ரொம்ப பெரிய ஹால்வே வாச்சு, அதுல எப்படி நாங்க ஒழுங்கா துடைக்கிறது? நாங்க 4 பேர் மட்டும் எங்களால முடியாதே. கண்டிப்பா பண்ணி தான் தரணும். ஏன்னா நீங்க எக்கு தப்பா என்கிட்ட பேசி ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டீங்களா? நான் கொடுக்குற இந்த பனிஷ்மெண்ட்டா இந்த வேலையை நீங்க பண்ணி தாக்கணும். பண்ண முடியாதுன்னீங்கன்னா இந்த வேலையை விட்டு தூக்கிடும், பரவாயில்லையா? அப்புறம் எப்பவுமே மாஸ்டர் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் லைட் உட்கார இடம், அவருக்காக அதை சுத்தம் பண்ணி வச்சிங்கன்னா அவர் உங்களை எவ்வளவு பாராட்டுவாருன்னு யோசிச்சு பாருங்க. சரியா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாசனாவை காமிக்க அவன் பார்த்தா எக்யூப்மெண்ட்லாம் வாங்குறதுக்கு தீவிரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. நாசனா என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இன்னொரு பவர்ஃபுல்லான கார்டை வச்சுட்டு இருக்கிற ஒரு லேடியும் அந்த வரான். என்ன பட்டி கட்டம் பஞ்சு மிட்டாயை பார்த்த மாதிரி இல்ல நீ பார்த்துட்டு இருக்க? இல்ல நான் இதுல இதை செக் பண்ண பார்த்தேன். இந்த க்ளவ் பாத்தியா ரொம்ப நல்லா இருக்கு. எலியா கிட்ட இதை பத்தி நான் சொல்லணும். அப்பப்போ நம்ம வச்சுட்டு இருக்கிற ஆர்மர் வெப்பன்ஸ் எல்லாமே அவளை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வச்சு தேவையான எல்லாமே வாங்கிக்கின்னு புதுசா மாத்தணும். நீ சொல்றது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நான் சொன்னா நீ ஏதோ வேணும்னே அவகிட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருக்கு. நான் அவ கூட ஏதோ பஞ்சாயத்துலாம் பண்ணல. நான் பெஸ்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். மாஸ்டர் முன்னாடி கேட்கவே நல்லா இருக்கு. அப்ப நான் என்ன ஒஸ்டா? அப்படி இல்ல, ஒரு முறை இல்ல 2 முறை 3 முறை 4 முறை நீ எத்தனை முறை அவர்கிட்ட போய் நின்னாலுமே நீ அவர்கிட்ட ஒழுங்கா நாட்டுக்கலன்னா உன்னை ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டேரு. இதனாலதான் உன்ன மாதிரி ஆளுங்களை நாங்க எப்பவுமே பைத்தியம் சொல்லுவோம். பைத்தியமா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னடி வாய்க்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுங்களுக்குள்ளேயே அந்த இடத்துல சண்டை போயிட்டு இருக்குதுல. எல்லாரும் பார்த்துட்டு என்னடா இங்க நடந்துட்டு இருக்கிற மாதிரி பாத்துருக்காங்க. ஆமா, நீ வந்த வேலை என்ன? நான் வந்த வேலை வந்து இந்த இடத்துல பேட்ரோலிங் பண்றது தான். அந்த வேலையில நான் பிஸியா இருக்கேன். அப்படியா, நீ பிஸியா இரு, எனக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பா மாஸ்டர் லைட் கூட எனக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த பிளான் படி அவர் கூட நான் டீ சாப்பிட்டுக்கினே என்ஜாய் பண்ணுவேன் இன்னொரு நாள். ஏன்னா அவருக்கு நிறைய விஷயத்த நான் சொல்லி கொடுப்பேன்ல. அதுவும் என்னுடைய பிரைவேட் ரூம்ல புக் படிச்சுக்கினேன், ஒரே டின்னர் சாப்பிட்டுக்கினேன், அப்படியே 2 பேரும் ஜாலியா இருப்போம். இதை என்னால ஏத்துக்க முடியாது. மாஸ்டர் லைட் கூட நானும் அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஜஸ்ட் டீ தானே சாப்பிடுறோம் நாங்க. நீ பேசத்தை பார்த்தாலே ரொம்ப ஜலஸ் ஆகிறோன்னு தெரியுது. இந்த மாதிரி பண்ணாத. நான் சொன்னா கொஞ்சமா மெச்சூரிட்டியா நடந்துக்கோ. மெச்சூரிட்டியான பொண்ணுங்க தான் மாஸ்டருக்கு பிடிக்கும். கேட்க நல்லா இருக்கு. ஆனா இருந்தாலுமே அதிகப்படியான பவர் வச்சிட்டு இருக்கிற ஆளுங்களும் சக்திசாலியான இருக்கிற ஆளுங்களை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல உன்னை விட நான் பெரிய ஆள் தெரியும்ல. ஒன்னு அடிச்சுக்க முடியாது நீ பேசுறதுல. இன்னொரு முறை நான் அவர் கூட எதனா பேசுற மாதிரி போனேன்னா கண்டிப்பா நான் ஒன்னையும் கூப்பிடுறேன். அப்ப வரியா ஒன்னாவே போயிட்டு அவர்கிட்ட அவர் கேட்கற தேவையான விஷயங்களை நம்ம அவருக்கு சொல்லி தருவோம். ஓகே, எனக்கு டியூட்டின்னு ஒன்று இருக்கு, நான் இந்த கிளம்புற மாதிரி அவ கிளம்பிடுவான். பைத்தியம் கத்திக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் இந்த 4 பேர் வந்து என்னப்பா இங்க நடந்துட்டு இருக்கு, தேவையில்லாம எதுக்கு பல அப்படி கிரவுண்ட் ரூம்ல மொத்தமா கிளீன் பண்ண விட்டாங்க. நம்ம எப்படிப்பா இப்போ மாத்திர பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுமே. அந்த இடத்துக்கு ஆடி ஒன்று அமாத்துக்கு ஒன்றுல வருவார் அவரு. நம்ம கிட்ட பவர்ஸ்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். பவர் இல்லாம எல்லா ரூமையும் கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். முக்கியமா கிரவுண்ட் ரூம் ரொம்பவும் பெருசு. நம்ம 4 பேரை எப்படி தனியாக சமாளிக்க போறோன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அவங்க. நீ சொல்றது சரிதான். நம்ம இன்னும் ஆனா ஏத்துக்கல. நம்ம வேற இடத்தையும் போய் கிளீன் பண்ணலாம். நான் மாஸ்டருடைய சிம்மாசனத்தை போயிட்டு கிளீன் பண்ணி அப்படியே நான் மொத்தமா ரசிப்பேன். அதுல எல்லா விதமான வேலையை முடிச்சுப்பேன். மாஸ்டருடைய வாசனை மட்டும் இருந்தா போதும் எனக்கு. அப்படி இன்னொருத்தி பார்த்தா காட்சி பிச்சா மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம இந்த விஷயத்தை மாத்தியா கூட இல்ல நிலைமை ரொம்ப மோசமான சொல்லிட்டு நார்மல் பத்துக்கு திடீர்னு பைத்தியம் மட்டும் ஆளாளுக்கு ஒரு மூலையில் என்னமோ பண்ணின்னு தெரியுதுங்க. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நம்மளுடைய ஹெட்மேட் பார்த்தா அவங்க மட்டும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. மாஸ்டர் லைட் கூட இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளான் போடுதுங்க. அவங்க சாவணும் அப்பதான் நம்ம அந்த இடத்த பிடிக்க முடியுன்ற மாதிரி.
மாதிரி. எனது நான் சாகணும்னு ஆசைப்படுறீங்களான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவளும் அந்த இடத்துக்கு வருவா. ஹெட்மேட் வந்துட்டீங்களா, நீங்க சாகணும்னு சொன்னீங்களா ஒரு வார்த்தை, அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா விதமான வார்த்தைகளையும் நான் கேட்டுட்டேன். எது வந்தாலும் நீங்க டேரக்டாவே என்கிட்ட சொல்லிடலாமே, அதுக்கே சுத்தி வளைச்சி இப்போ ரூம்ல தனியா நான் இல்லாத போது சொல்லணும். ஃபுல்லா சொல்லுங்க, என்னதான் முழுசா பேசுறீங்க. இல்ல நாங்க பேசுறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப லாயல்ட்டியா இருப்போம், சாகிறதா இருந்தாலும் உங்களுக்காகவே நாங்க சாவோம், மாஸ்டருக்காகவும் சாவோம், ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு லாயல்ட்டியா இருப்போம்னு சொல்லிட்டு தான் நாங்க சாவோம்னு சொல்லியிருந்தோம். ஆமான்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உண்மையிலேயே சாவுன்னு சொன்னது உங்களை தான் சொன்னீங்களா? ஆமா. ஆனா ஒருத்தி பார்த்து திடீர்னு உண்மையா சொல்ல ஆரம்பிச்சிருவான். இங்க பாருங்க மிஸ் ஏலியா, உண்மையிலே சொல்ல போனா மாஸ்டர் லைட் வந்து எல்லா மாதிரியும் உங்களை தான் சமன் பண்றாரு, உங்களை சமன் பண்ணி தான் ஃபைட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எங்களுக்கு அது கொஞ்சம் ஜலசா இருக்கு. எங்களையும் கூப்பிட்டு அவர் கூட நிறைய வேலைகள் செய்ய வச்சா நல்லா இருக்கும், அவர் கூட நாங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க பாருங்க, நான் மட்டுமே இந்த இடத்துல சமன் பண்ணப்படல, என்ன மாதிரி இன்னும் ஒரு சில பேரும் பண்ணிட்டு தான் இருக்காரு அவரு. அதனால எனக்குமே அந்த வாய்ப்பெல்லாம் ரெகுலரா கிடைக்கிறதுக்கு இல்ல. நீங்க அவர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவருக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி ஆகணும். பத்தாத்துக்கு அவருங்கிற நீங்க ரொம்ப லாயல்ட்டியா இருக்கும் போது அவர் இருக்க இந்த இடத்த எல்லாத்தையுமே நீங்க சுத்தமத்தமா எல்லா விதமான விஷயங்களையும் அவருக்காக மும்மரமா செய்யணும். அப்படி செஞ்சீங்கனாலே கண்டிப்பா அவருக்கு உங்களை ரொம்பவும் பிடிக்கும். அதுக்கு நான் மட்டும் ஆர்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ள தோணணும். இந்த வேலையை நம்ம சிறப்பா செஞ்சோன்னா அவருடைய கண் நம்ம மேலதான் வரணும். ஞாபகம் இருக்கட்டும், ரவுண்ட் ரூம் ஃபுல்லாவே கிளீன் பண்ணணும். ஃபுல்லாவே வா, என்ன சொல்றீங்க, எங்களால முடியாது, எங்களுக்கு டைம் இல்ல அதிகமா. வெட்டியான டைம்ல தான் உங்களை கிளீன் பண்ண சொல்ற, போங்க பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல ராஜாங்களா, கொஞ்சம் கூட தெரியல இது நீங்க பண்றது. அதுக்கப்புறம் த்ரோன் ரூம் காமிக்க, த்ரோன் ரூம்ல பார்த்தா இவங்க கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாமே தொடச்சினுங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடச்சிட்டே இருக்கும்போது ஒருத்தி பார்த்தா திடீர்னு நம்ம தலைவி நசுனா பண்ண வேலையை அவளும் திரும்ப பண்ணி விட்டுறா. ஒட்டி வச்ச சிலையில இருந்து அந்த பீஸை வந்து உடச்சு விட்டுறா. எல்லாருமே பார்த்து ஜாக்காவாங்க. இவ பார்த்தா நிம்மதியா வந்து பார்த்துட்டு இருப்பான். எல்லா விதமான நைட் பேட்ரோலும் முடிஞ்சிச்சு. அடுத்த முறை கண்டிப்பா நான் அவர் கூட க்ளோஸ் ஆவேன், இவனுக்கு எவ்வளவு வந்து என்ன தடுக்க முடியாது. கண்டிப்பா நான் நாளைக்கு அவர்கிட்ட போயிட்டு மீட் பண்ணலாமா. மறுநாள் பார்த்தா ஹீரோவும் திரும்ப பேலஸ்குள்ள வரும்போது பார்த்தா அந்த இடத்துல இதுக்கு ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்குங்க. ஹீரோ வந்த உடனே எல்லாரும் எப்படிமா காலையில நல்லா போதா, வாங்க மாஸ்டர் லைட், உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தான். வந்த உடனே ஆளாளுக்கு அதுங்களுடைய கோரிக்கையை வைக்குதுங்க, நாங்க உங்க கூட க்ளோஸா இருக்கணும்ன்ற மாதிரி. என்ன இது இவ்வளவு மட்டும் நீங்க ஒரு போன மாதிரி நடத்துறீங்க, ஐயோக்கி கொஞ்சம் மாதிரி டீசெண்டா நடந்துக்கிடி. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல டஞ்சன் இருக்குல்ல, டஞ்சனோடய இவங்க கனெக்ட் பண்ணி ஒரு பிளானஸையே உருவாக்கி வச்சிருக்காங்க. டஞ்சனுக்குள்ள இப்ப போனதுனால பார்த்தா திடீர்னு ஒரு மான்ஸ்டர் வர ஹீரோ லைட்டா பயப்படுவான். இது ஹெல்ப் பவுண்டாச்சு. இதுக்கு முன்னாடி நான் இதுதான் பார்த்தேன். ஹீரோ பார்த்துட்டு இருக்க அந்த டைம்ல பார்த்தா இவங்க எல்லாரும் நாங்க அதிகப்படியான ட்ரைனிங் எடுத்திருக்கோம், எங்க மாஸ்டர் லைட் மேல உன் கையை தொட விட மாட்டோம், அவர் மேல கையை வச்ச அவ்வளவுதான், ஏன்னா அவருக்கு நாங்க இருக்கோம். ஆமா, மாஸ்டரை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, அவருக்கு சர்வெண்டா நாங்க இருக்கோன்ற மாதிரி இவங்க 3 பேரும் அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இவனுக்கு பயன்படுத்தின அந்த சக்தியை பார்த்துட்டு அந்த மாஸ்டர் பயந்துருது. ஏன்பா போதும் அதை பயந்துருச்சு, என்ன மாஸ்டர் சொல்றீங்க, உங்களை அட்டாக் பண்ண வச்சு. சரி பயப்படாத, உன்னை எதுவும் பண்ண மாட்டேனாங்க. என்ன மாஸ்டர் இதை வச்சு இதுக்கப்புறம் பண்ண போறீங்க. மேல்கிட்ட நான் கொஞ்சம் கேட்கணும்னு நினைச்சேன், பால்வாளி நம்மளே கூட வச்சுக்கலாம், அப்புறம் மே இல்லாத சமயத்துல நீங்க எல்லாரும் தான் எனக்கு உதவி பண்ண போறீங்க. ஆமாலன்றது கிடையாது, உண்மையிலேயே அதுதான் உண்மை, ஏன்னா உங்க எல்லாரையும் வச்சு தான் நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பீஸ்ட் ஃபால்கோடைய ஃபெடரேஷன் ஊரா இருக்கிற அந்த சிட்டி ஆஃப் உல்ஃப்ஸ் காமிக்க, அந்த இடத்துல பார்த்தா ஹீரோக்கு துரோகம் பண்ண ஒருத்தன் அந்த இடத்துல இருக்கான். அந்த பீஸ்ட் ஃபால்கா இருந்தவன், அவனுக்கு தனி மரியாதையா இருக்கு அந்த இடத்துல. அதோட அந்த இடத்துலயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ அளவுக்கு பிடிச்சிக்கிறோம். கண்டிப்பா தலை வந்து அடுத்த டார்கெட்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதனால அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பொறுமையா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமா அடுத்த எபிசோட போடலாமா வேணாம் சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்த பட்சத்துல நான் தொடர்ச்சியா போடுவேன், அதனால தான் இப்பயே சொல்றேன். மறக்காம என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததோ கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.